அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அரசு வேலை எப்படி கிடைக்கும், அதுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும், ஒரு ஒரிஜினல் ஜாதகமும் இருக்குது, மாடல் ஜாதகத்தை போட்டு விளக்கிட்டு கடைசியாக வந்து அந்த ஒரிஜினல் ஜாதகத்தை போடுறேன். அந்த ஒரிஜினல் ஜாதகம் வந்து இன்னொரு வீடியோ ஸ்பெஷலாக பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் அந்த ஜாதகத்தையும் நான் போட்டு விட்றேன். இப்போ அரசு வேலை ஒருத்தங்களுக்கு கிடைக்கணும்னாலே, இப்போ மத்திய அரசு பணியாக இருந்தால் 8-12ஆம் இடங்கள் வந்து சுபத்துவமாக இருக்கணும். பொதுவாக அரசு வேலை பண்ணணும்னாலே சிம்மமும் சிம்மாதிபதியும், அதாவது சிம்ம வீடு இருக்குதுல்ல, அந்த சிம்ம வீடும் சிம்மாதிபதியாகிய சூரியனும் சுபத்துவமாக இருக்கணும். அவங்க சுக்கிரன் அஸ்தங்கப்படுத்தி இருக்கலாம், குரு அஸ்தங்கப்படுத்தி இருக்கலாம், குருவுடைய நேரடி பார்வையில் இருக்கலாம், பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கலாம். பௌர்ணமி யோகத்தில் பிறக்கும்போது சந்திரன் நேரடியாக 7ஆம் இடத்துல இருந்து சூரியனை வந்து சுபத்துவப்படுத்துவார். இந்த மாதிரி இருக்கிறது வந்து நல்லது. உச்சமாக மேசத்தில் இருக்கிறது, சிம்மத்திலே வந்து ஆட்சியாக இருக்கிறது, லக்னத்துக்கு 10ல் திக்பலமாக இருக்கிறது, இந்த மாதிரி ஸ்தான வலுவோடு இருந்தாலும் சிறப்பு. 10ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்கும்போது கட்டாயமான அரசு பணி, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும். லக்னாதிபதி எந்த அளவுக்கு வலுவோடு இருக்குது. நம்ம வந்து எல்லாருமே அரசு வேலையில் ஒரே சேலரி வாங்கிடுறது இல்லை. அந்த சூரியனுடைய சுபத்துவத்தின் அளவை பொறுத்தும் லக்னாதிபதியோட அளவை பொறுத்தும் நம்ம வாங்குற சேலரி நம்ம எந்த அளவு அதிகாரமிக்க பதவியில் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து இதுங்க தீர்மானிக்கும். கடைசியாக வந்து தசாபுத்திகள் தானே வாழ்க்கை சம்பவங்களை தீர்மானிக்குது. எந்த ராஜயோக ஜாதகமாக இருந்தாலும் தசாபுத்தி ஒத்துழைக்கலைன்னா அரசு வேலைலாம் கிடைக்காது, பெரிய முன்னேற்றமாக சந்திக்க முடியாது. அந்த லக்னத்துக்கு ஃபேவரபுளான, பொதுவாக அந்த லக்னத்துக்கு ஃபேவரபுளான கிரகங்கள் வந்து அடுத்தடுத்து நீண்ட கால தசை நடத்தணும். அரசு சம்பளம்னா கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு ரிட்டையர்ட் ஆகிற காலம் வரைக்கும், 20லேருந்து 60 வயசு, அந்த 40 வருஷ காலம் நல்ல தசாபுத்திகள் நடக்கணும்ல, அதையும் நம்ம மேட்ச் பண்ணணும். குருவுடைய அணிக்கு வந்து சுக்கிர அணியை சேர்ந்த கிரகங்களோட தசாபுத்தி நடத்துறது, சுக்கிர அணியை சேர்ந்த கிரகங்களுக்கு குருவுடைய அணியை சேர்ந்த கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினாலே கிடைக்காது அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. பாவத்துவத்தோட அளவுகளை பொறுத்தும் அந்த இரு ஆதிபத்திய கிரகங்களாக இருந்தால் எந்த ஆதிபத்தியத்துக்கு மறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பொறுத்து இதோடைய பலன்கள்லாம் மாறும். இப்போ நான் வரிசையாக கட்டத்தை போட்டு ஒன்றா விளக்க உங்களுக்கு வந்து புரியும். ஃபர்ஸ்ட் வந்து கட்டம் நம்பர் 1 வருது. மிதுன லக்னமாக போட்டிருக்கேன். மிதுன லக்னமாக போட்டு சிம்மாதிபதியான சூரியனை வந்து சிம்ம வீட்டிலேயே ஆட்சியாகவும் போட்டு சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி பௌர்ணமி சந்திரனுடைய நேரடி பார்வையில் ஆட்சி பெற்ற குருவினுடைய பார்வையில் போட்டிருக்கேன். எந்த விதத்திலையும் அவருக்கு வந்து பாவத்துவம் கிடைக்கல. அப்போ வந்து சூரியன் வந்து அதிக சுபத்துவமாக இருக்கார். இந்த மாதிரி அமைப்பில் 10ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்கணும் அப்படின்லாம் அமைப்பு கிடையாதுங்க. கண்டிப்பாக இந்த நபருக்கு வந்து அரசு வேலைகள் வந்து உண்டு. தசாபுத்தி அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா புரட்டாதி 3ஆம் பாதத்தில் பிறந்த மாதிரி போட்டிருக்கேன். 6 வருஷம் ஒரு குரு திசை நடக்குது. சனி திசை 25 வயசு வரைக்கும், புதன் திசை 42 வயசு வரைக்கும், கேது திசை 49 வரைக்கும், சுக்கிர திசை 69 வயசு வரைக்கும். அப்போ குரு திசை வந்து இளம் வயசுலேயே முடிகிற மாதிரி போட்டிருக்கேன். அடுத்து சனி திசை, இந்த லக்னத்துக்கு 8க்கும் 9க்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி தான் கேதுவுடன் இணைஞ்சு சூட்சம வலுவில் குருவனுடைய பார்வையில் இருக்கிறதுனால சனி திசையிலேயே வந்து வேலைகள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காருல உபஜயஸ்தானத்தில், அந்த அமைப்புகள் வந்து சனி திசையிலேயே கண்டிப்பாக கிடைக்கும். சனி திசை முடிஞ்சதுக்கப்புறம் வர்ற புதன் திசையும் பார்த்தீங்கன்னா புதனை வந்து சந்திர அதியோகம், கிட்டத்தட்ட பௌர்ணமி சந்திரன் அதியோகத்தில் உச்சம் அப்படிங்கிற வலிமையில் போட்டிருக்கேன். புதன் திசைக்கு அப்புறம் கேது திசையும் வந்து குருவுடைய பார்வையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் சுக்கிர திசை நடக்கும். சுக்கிர திசை வந்து பார்த்தீங்கன்னா சூரியனால் அஸ்தங்கப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா கூட பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகம் வந்து அஸ்தங்க தோஷத்துக்கு ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறதுனால வாழுங்காலம் வரைக்கும் அப்படிதான் நல்லா தான் இருப்பார். லக்னத்தையும் வந்து குரு பார்ப்பாரு. லக்னாதிபதியும் சொல்லக்கூடிய புதன் வந்து சந்திர ஒளிவுருந்திய பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்தில் உச்சம் அப்படிங்கிற வலிமையில் போட்டிருக்கிறதுனால ஜாதகம் வந்து சிம்ம வீடு வலுவாக இருப்பதாலும், சிம்மாதிபதி வலுவாக இருப்பதாலும், லக்னாதிபதி வலுவாக இருப்பதனாலும் சாதகமான தசாபுத்திகள் அடுத்தடுத்து வர்றதுனால கண்டிப்பாக அரசாங்கத்தில் ஒரு உயர் பதவியில் வந்து இவர் இருப்பார். 8-12ஆம் இடங்கள் பெருசாக சுபத்துவம் இல்லாமல் இருக்கிறதுனால இவர் எந்த ஊரில் பிறந்திருக்காரோ, இப்போ தமிழ்நாடுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே வந்து ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து வழங்குவாங்க. இதுதான் இந்த தசை. இப்போ 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இல்லைன்னா கூட ராகு சர வீட்டில் அமர்ற கிரகங்கள் இதன் அடிப்படையில் கூட கொஞ்சம் தள்ளி போய் வேலை பார்க்குற அமைப்புகளும் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ கட்ட நம்பர் வந்து 2 வந்துட்டு இருக்கு. விருச்சிக லக்னமாக போட்டிருக்கேன். லக்னத்துக்கு வந்து எந்த சுபர்கள் தொடர்பு இல்லாத மாதிரி போட்டிருக்கேன். லக்னாதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தால் கூட அவரும் குருவுடைய பார்வையில் சுபத்துவமாக இருக்கிற மாதிரியே போட்டிருக்கேன். அதே மாதிரி கிரகங்கள் தான் தசை நடத்திக்கிட்டு வரும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஜாதக கட்டத்தில் வந்து சூரியனை 10ஆம் இடத்துல திக்பலமாகவும் போட்டிருக்கேன், ஆட்சியாகவும் போட்டிருக்கேன். சுக்கிரன் அஸ்தங்கப்படுத்தி இருக்காரு, ஆட்சி பெற்ற குருவுடைய பார்வையில் இருக்காரு, பௌர்ணமி சந்திரனுடைய நேரடி பார்வையில் இருக்காரு. போன கட்டத்தில் எப்படி போட்டிருக்கானோ அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த கட்டம் எதுக்காண்டி போட்டிருக்காங்கன்னா சாதகமற்ற தசாபுத்திகள் வரும்போது கிடைக்குமா அரசு வேலை, லக்னம்
இயல்பா இருக்குது. லக்னாதிபதி குருவுடைய பார்வையில் சுபத்துவமா இருக்காரு. சிம்மாதிபதி சிம்ம வீடு வலுத்து தான் இருக்குது. ஆனால் தசாபுத்திகள் பார்த்தீங்கன்னா குரு திசை வந்து சின்ன வயசுலேயே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் சனி திசை குருவின் பார்வையில் சுபத்துவமா இருக்காரு. அதுக்கப்புறம் புதன் தசை இந்த லக்னத்துக்கு வரவே கூடாது. 6ஆம் அதிபதி தசை 6ஆம் வீட்டுக்கு 6ல் மறைஞ்சு 11ஆம் இடத்துல சந்திர அதியோகத்தில் இருக்காரு. எந்த விதமான பாவிகள் தொடர்பு இல்லாமல் இருக்கிறாரு. அடுத்து கேது திசை, அடுத்து சுக்கிர திசை. அதே அமைப்புல தான் இந்த ஜாதகமும் வரும். அந்த ஜாதக அமைப்புல தான் இந்த ஜாதகமும் வரும். கேதுவும் பார்த்தீங்கன்னா சனி கூட நெருங்கி சூட்சம ஒழுவில் இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். ராகு குருவோட இணைவில் வந்து இல்லாத மாதிரி போட்டிருக்கேன். விலகின டிகிரி அமைப்புகளில் போட்டிருக்கேன். அதனால கேது திசையும் நல்லா தான் இருக்கும். சுக்கிர திசையும் நான் அந்த போன தடவை சொன்னேன்ல, அதாவது பாதிக்கப்பட்டிருக்க அவர் வந்து அஸ்தகங்க அடைஞ்சிருக்காரு அப்படின்னா அஸ்தகங்க தோஷத்துக்கு வந்து சந்திர அதியோகம் வந்து ஒரு விதி விலக்கு. இந்த அடிப்படையில் எதிர்மறையான கிரகங்களே வந்தால் கூட, நம்ம லக்னத்துக்கு நல்லது செய்யாத கிரகங்களாக வந்தால் கூட கண்டிப்பாக அரசு வேலையில் இருக்கும். அதே நேரத்தில் அரசு வேலையில் சில நெகட்டிவான அமைப்புகளில் இருப்பாங்க. எப்படின்னா ஒரு நல்ல சந்தோஷமான மனநிலைமையில வேலை பார்க்க முடியாமல் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலையில் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், உயர் அதிகாரிகளோட அழுத்தத்தில் இருக்கலாம், பதவி உயர்வுக்கு தடை இருக்கலாம். இந்த மாதிரி அமைப்பை கொடுத்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த அரசு வேலையில இருந்து அரசு சம்பளத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயத்தையும் சேர்த்து கொடுப்பாங்க. இது 2வது கட்டம். 3வது கட்டம் இப்போ வந்து நான் போட சொல்கிறேன். 3வது கட்டம் வருது. இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னமாகவே போட்டேன். லக்னத்திலே குரு திக்பலமாக இருக்காரு. கேது லக்னத்திலே இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். சிம்மாதிபதியை 10ஆம் இடத்துல திக்பலமாக போட்டிருக்கேன். சுக்கிரனை வந்து அஸ்தங்கப்படுத்தியிருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த ஜாதக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அரசு வேலை உண்டா? லக்னம் சிம்ம வீடு தானே லக்னம். சிம்மாதிபதி நல்லா இருக்காரு, சிம்ம வீடு நல்லா இருக்குது, லக்னம் நல்லா இருக்குது, லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் நல்லா இருக்காரு. எல்லா அமைப்பையுமே சூப்பராக போட்டுட்டேன். ஆனால் இவர் வந்து விசாகம் 1ஆம் பாதத்தை பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு தசாபுத்தி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 14 வயசு வரைக்கும் குரு திசை நடக்கும். 14 வயசு வரைக்கும் குரு திசை வர்ற மாதிரி போட்டிருக்கேன். 5ஆம் வீட்டோட கனெக்டில் இருக்கிற மாதிரியும் 8ஆம் வீட்டுக்கு 6ல் மறைஞ்சிருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதனால குரு திசை வரைக்கும் வாழ்க்கை நல்லா தான் இருந்திருக்கும். எப்போவுமே லக்னாதிபதி வலுத்ததுனால இவர் சாப்பாடு துணிமணிக்கெல்லாம் எப்பவுமே கஷ்டப்பட மாட்டார், நல்லா தான் இருப்பார். 14 வயசுல குரு திசை முடிஞ்சிருது. அடுத்து சனி திசை 35 வயசு வரைக்கும், அடுத்து புதன் திசை 50 வயசு வரைக்கும். அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த 50 வயசுக்கு மேலே போய் யாரும் அரசு வேலையில் இருக்க போறதில்லை. 33, 50 இந்த காலகட்டத்தோட நான் நிப்பாட்டிக்கிறேன். சனி திசை வருது, பருவத்தில் வருது. அதாவது ஒரு படிக்கக்கூடிய வயசுலையும் வேலை பார்க்கக்கூடிய வயசுலையும் சனியும் புதன் தான் வராங்க. சனி எப்படி இருக்காரு? சனி 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி 6வது வீட்டிலேயே ராகுவும் சனியும் அடுத்தடுத்த வீடுகளில் இருக்கிற மாதிரி தோன்றினா கூட ராகுவையும் சனியையும் நெருக்கமான டிகிரியில் பாவத்துவ அமைப்புகளில் நான் போட்டிருக்கேன். இப்போ இவருக்கு சனி திசை பருவத்தில் நல்லா வேலை பார்த்து முன்னேறக்கூடிய வயசில் சனி திசை வருது. அதுக்கப்புறம் வர்ற புதன் திசையும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சனியுடைய பார்வையில் நீச்சனாகி பாவத்துவமாக போட்டிருக்கேன். எந்த விதத்திலையும் அவருக்கு சுபத்துவம் இல்லாத அமைப்புகளில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி அமைப்புகளில் வந்து இவருக்கு வருமா அரசு வேலை? வராதுங்க, கண்டிப்பாக வராது. ஏன்னா தசாபுத்திகள் ஒத்துழைக்காத ஜாதகம். சிம்ம வீடு நல்லா தான் இருக்குது, சிம்மாதிபதி நல்லா தான் இருக்காது, லக்னம் நல்லா தான் இருக்குது, லக்னாதிபதி நல்லா தான் இருக்காது. தசாபுத்திகள் சரியில்லையே, எந்த பிஸ்னஸ் இல்லை. இப்போ அதாவது அரசு வேலையை விடுங்க, எதுலேயுமே வந்து பிஸ்னஸ்லேயோ ஒரு நல்ல வேலையிலையோ இருக்க தடுமாறுவார். தாய் தகப்பனுடைய முன்னேற்றத்தில் வந்து வாழ்க்கையை தள்ளிட்டு போகிற மாதிரி அமைப்புகள் வரும். இவரால் பெரிய முன்னேற்றங்களை வந்து சந்திக்க முடியாத சூழ்நிலையில் வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அரசு வேலையில் உள்ள ஒரு நபருடைய ஒரிஜினல், இது வந்து உண்மை ஜாதகம், என்னுடைய நண்பருடைய ஜாதகம் தான். அரசு வேலையில் இருக்கிறாரு. மத்திய அரசு பணியில் அந்த ப்ராப்ளிமெண்ட் பணம் சொல்கிறாங்களா, பிஎஃப் பணம், அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு உயர்தரமான பதவியில் தான் இருக்காரு. இவருடைய ஜாதகத்தை நான் தனியாக விளக்கணுங்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன். அப்போ வந்து நான் அவர் என்ன வேலையில் இருக்காரு, என்ன மாதிரிங்கிற அந்த ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து இந்த கட்டத்தை பாருங்கள். சிம்மாதிபதி சூரியன் உச்சனாக இருக்காரு. அதே நேரத்தில் சுபத்துவமாக இல்லை. தனி புதன் அவருடைய இணைவில் தான் இருக்கார். தனித்த புதனுடைய இணைவில் இருக்காரு. ராகு கூட இல்லாமல் இருக்காரு. ஏன்னா நான் டிகிரி எல்லாம் போடுறேன்ல, அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ராகு கூடலாம் ஒரு இணையில தனித்த புதனோட இணைவில் இருக்காரு. சிம்ம வீட்டை வந்து குரு பார்ப்பாருங்க. இந்த அடிப்படையில் சிம்ம வீட்டை குரு பார்ப்பாரு. சிம்மாதிபதி வந்து ஸ்தான வலிமையில் இருக்காரு. தனி புதனோட இணைவில் இருக்காரு. குறைஞ்சளவு சுபத்துவம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லக்னத்தை குரு பார்த்துருவாரு. லக்னாதிபதி வந்து 8ஆம் இடத்துலயே இருந்தாலும் ஆட்சி அப்படிங்கிற வலிமையில இருப்பாரு. இந்த அடிப்படையில் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல வந்து இவரை சேர வச்சிருக்குது. இவருடைய ஜாதகத்தை வந்து நான் முழுசா விளக்கும் போது சொல்றேன். 8ஆம் இடம் சுபத்துவமா இருக்கிறதுனால இவர் வந்து மத்திய அரசு பணியில இருக்காரு. இது வந்து ஒரு ஒரிஜினல் ஜாதகம் எப்படி இருக்குங்கிற அடிப்படையில் சொல்றேன். இவருக்கு வந்து குரு திசையில தான் வேலை கிடைச்சது. என்ன காரணம்? குரு வந்து 6ஆம் வீட்டுக்கு 12ல் மறைஞ்சிருப்பாரு. எந்த விதத்திலையும் பாவத்துவம் அடையாத காரணத்தினால குரு திசையில ஒரு சாதாரண வேலையை கொடுத்து குரு திசை வரைக்கும் நீடிக்க வச்சு சனி திசை ஆரம்பிச்சோன்னே இவங்க லக்னத்துக்கு வந்து ராஜ யோகாதிபதியாக வரக்கூடிய சனி திசை ஆரம்பிச்சதுல இருந்து இவருக்கு வந்து பதவி உயர்வு ஒரு 3-4 வருஷத்துல வந்து
எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பதவி உயர்வு வந்து முன்னேறினாரு. என்ன காரணம்? ராஜ யோகாதிபதியாக இருக்கிறதுனாலையும் சுக்கிரனுடைய பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இவருடைய ஜாதகங்களை நான் விளக்கும் போது சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து உதாரண ஜாதகம் மட்டுமே போட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால இது கவர்மெண்ட் வேலை சம்மந்தப்பட்ட டாப்பிக்காக இருக்கிறதுனால இவருடைய ஜாதகத்தையும் நான் போட்டேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.